ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொரு வீடியோ, ரியாக்ஷன் வீடியோ. அதாவது 2026 எலெக்ஷன் வரப்போகுது. மக்கள் யாராக இருந்தாலும் அவங்கவுங்க விருப்பம் ஓட்டு போட்டுருவாங்க. கண்டிப்பாக நம்ம யோசிக்கிற ஆளுங்களுக்கே ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இப்போ என்ன சொல்லணும்னா, நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ரிசல்ட்டுக்கு அப்புறம், இப்போ நான் இன்றைக்கி தான் ரிசல்ட்டு, நம்ம ஒரு ரிசல்ட்டாக பார்க்குறோம். யார் முன்னணியில் இருக்கிறா, யார் வந்து டவுனில் இருக்கிறா, யார் வந்து டஃப் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ ஃபைனலாக ரிசல்ட் வரப்போகுது. அப்போ நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஒருவேளை டிஎம்கே வின் பண்ணா நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. 10ஓட 11 மறுபடியும் 5 வருஷமா அவ்வளோதான். அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப அவங்க ரியாக்ஷனா அது வந்து வீடியோல அடுத்தபடியா ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிச்சிருச்சு. அப்ப எங்களோட ரியாக்ஷன், ஐயோ அப்படியா அவரா பயங்கரமானவராச்சே, அவர்களும் அப்படியா எப்படிப்பா? அவங்களோட ரியாக்ஷன் பாருங்க வீடியோல. அவங்க ரியாக்ஷன் ஐயோ ஒரே கூத்தா இருக்கும். ஆனா என் தலைவன், என் தளபதி, உன் தளபதி, என் தளபதி தான். அண்ணன் என் தளபதி. சரி, நம்ம டிவிகே விஜய் தளபதி விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டா எப்படி இருக்கும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். ஊரே கொண்டாடும். அப்படியே அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? வெறித்தனமா. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா எவ்வளவு வைப்பா இருக்கு பாருங்க. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோல எப்படி இருந்துச்சு? வெடி வெடிச்சிங்கன்னு ஒரு ஆவடித்தனமா. எப்பவுமே நடக்கிறது தான். ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்படுறாங்க இந்த வீடியோல. ஆனா தளபதி ஜெயிச்சா ட்ரீம் அச்சீவ்மெண்ட் மாதிரி அது. ஆமா, அதனால எல்லாரும் தளபதி போட்டு. தளபதினா டிஎம்கே இல்லை, டிவிகே. அவர் சொல்றாரு டிவிகே. நான் சொல்றேன், ஒரு புதுசா யாருக்குனாலும் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.